ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் எடுத்துன்னு நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வர விட்டு எடுத்துக்கலாம். மசாலாக்கு தேவையான பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். தனியா, பட்டை, லவங்கம், சோம்பு, கெஸ்கெசா, உடச்சிக்கல்ல, மிளகு கொஞ்சம், தேங்காய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு தேங்காவை துருவிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறின பின்னால் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துன்னு பேன் சூடாக எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய் போட்டு வதக்கலாம். வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். 2 வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் வதங்கிருந்து தக்காளி போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள், கல் உப்பு, இதெல்லாம் பச்சை வடை போகிற வரையிலையும் வதக்கலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு வச்சுன்னு சாப்பிட நல்லாயிருக்கும். வேக வச்சுருக்கிற மட்டன் தண்ணி எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி அப்புறமா ஊற்றிக்கலாம். இந்த மசாலையோடு இந்த மட்டனை நல்லா வதக்கலாம். இந்த மசாலாலாம் இதில் மட்டனில் இறங்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அதிலே வதக்கலாம். இப்போது நல்லா வதங்கிச்சு. இப்போது வேக வச்ச தண்ணி எடுத்து இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எடுத்துகிட்டு இதில் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுன்னு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ கொதிச்சிச்சு. இப்போ லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டாக்கா மட்டன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.